Very happy morning, my dear students. Welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்டில் எல்லா டைமுமே எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு லெசனோட பேராகிராஃபோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனில் தமிழில் பார்க்க போகிறோம். டெக் ப்ளூமர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்டில் இருக்க ப்ரோஸில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃப். ஸோ இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரைட் பண்ணும்போது எழுதி தான் ஆகணும். கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போதே சொல்லுவேன். அதை கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்காவாக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தனியாக பார்க்கலாம். ஓகே, டெக்னாலஜி இஸ் ஏ லைஃப் சேஞ்சர். இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜி ஒருத்தரோட லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுது. இப்போ நம்ம இருக்கிற இதில் லைஃப் ஸ்டைலில் எல்லாமே நிறைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ டெக்னாலஜி நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு ஈஸியாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி யார் யார் எப்படி அவங்களோட என்விரான்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ நம்மக்கிட்ட இயலாமை நிறைய இருக்கும். நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் டெக்னாலஜி வச்சு அதெல்லாம் நம்ம ஈஸியான நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எப்படி என்ன பண்ணாங்க அதுதான். இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வி ஆர் லிவிங் இன் அன் இரா ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். டெக்னாலஜி ஹஸ் கிரியேட்டட் அமேசிங் டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் புட்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அட் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியல, இந்த பேராகிராஃபே எனக்கு புரியல, இந்த லெசன் புரியலன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவீங்க. ஏதாச்சும் நமக்கு வீடியோஸ் கிடைக்குமா, நமக்கு இது ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம மார்க்கு கெயின் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு நடத்ததுமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இல்லையா? ஸோ இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. ஒரு கூகுளில் தட்டி பார்த்தா எங்கே என்ன விஷயம் இருந்தாலுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இட் இஸ் எனேபிள்டு த டிசேபிள்டு டு பர்ஃபார்ம் தட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். என்ன அப்படின்னா இப்போ டிசபிலிட்டி பர்சன், மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஜஸ்ட் லைக் எ நார்மல் பர்சன், அவங்க டிசேபிள் பர்சனாகவே இல்லாமல் நார்மல் பர்சனாகவே அவங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அது யார் யார் அவங்க எப்படி வேர்ல்டு ஃபேமஸாக இருக்காங்க, எப்படிலாம் டெக்னாலஜி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதை பார்க்கலாம். எலக்ட்ரானிக் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், இட் அலோஸ் த யூசர்ஸ் டு கெட் ஆக்சஸ் டு ஆல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னது டெக்னாலஜி மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நியூ மெத்தட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சச் அஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங், வெப்சைட், இமெயில், வாய்ஸ் மெயில் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சஸ் ஹேவ் எலிமினேட்டட் பவுண்டரிஸ் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம வெப்சைட்டு, இமெயில்ஸ், வாய்ஸ் மெயில்ஸு, வீடியோ கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்தில் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். நம்ம என்ன கம்யூனிகேஷன் பண்ண முடியுமோ அதை ஈஸியாக அவங்களுக்கு ரீச் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது எதுனா நம்மளோட டெக்னாலஜி தான். அப்போ ஒன் கேன் சென்ட் மணி ஃபார் ஏ ஃபாரினர். ஆமாம், இப்போ கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி எங்கே இருக்கவங்க யாருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், அட் எ மினிட்டில் நம்ம என்ன பண்ணலாம், மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரிசர்வ் டிக்கெட்ஸ் டு ஹிஸ் ஜர்னி. ஆமாம், இப்போ யூடிஎஸ் ஆப் வச்சு நீங்கள் எங்கே இருந்தாலுமே என்ன பண்ணலாம், இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண முடியுது. அதாம நம்ம பில் பே பண்ணோன்னா அப்போல்லாம் ஸ்பாட்டுக்கு போய் தான் பே பண்ணோம். இப்போல்லாம் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ளை ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டடீஸ். இப்போ நீ ஒரு பங்களாதேஷில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும், உக்ரைனில் போய் படிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த காலேஜ் தான் போயிட்டு இது பண்ணணும்னு கிடையாது, ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் நம்மளோட டிஸ்டன்ஸையும் சேவ் பண்ணுது, நம்மளோட டைமையும் சேவ் பண்ணுது, நம்மளோட மணியும் சேவ் பண்ணுது ஃப்ரம் எனி பிளேஸ் த்ரூ இன்டர்நெட். ஸோ எது மூலமாக இதெல்லாம் பண்ண முடியுது, இன்டர்நெட் மூலமாக தான் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, அப்போ டெக்னாலஜி வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டிசேபிள்டு மாற்றுத்திறனாளிகள் பீப்புளுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, டெக்னாலஜி இஸ் ஆல்சோ பூன் டு த பீப்புள் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸ்பெஷல் நீட்ஸ்னால் சிறப்பு தேவையில்லை மனிதர்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, இட் கேன் ஹெல்ப் தம் டு மேக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் டிசபிலிட்டி பர்சன் என்ன பண்ணுவாங்க, இன்டர்நெட் மூலமாக கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸை அவங்களே அவங்க சர்க்கிளில் உருவாக்கிப்பாங்க. கண்ட்ரோல் தன் என்விரான்மெண்ட். அதாவது இப்போ அவங்க ஒருத்தரை நம்பி இருக்க தேவையில்லை, அவங்க படிப்புக்காகவோ வேலை தேடுறதுக்காகவோ வீட்டில் 4 மூலைக்குள்ளே இருந்து என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்.
இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அலிஷாஸ் லைஃப். அலிஷா இஸ் எ டிசேபிள்ட் கேர்ள். அலிஷா அப்படிங்கிறவங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஹூ சஃபர்ஸ் ஃப்ரம் செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சின்னா என்னன்னா மூளை முடக்குவாதம். கை நம்ம வந்து நார்மல் வேலை செய்ய முடியாது. கால் நார்மல் வேலை செய்ய முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பிரெயினும் சம்டைம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு வந்து அ என்ன சொல்றது? பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். கை, கால் வந்து வேலை செய்யாம போயிடும். ஸோ அந்த டிசீஸால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க தான் யாருன்னா, அலிஷா. ஷி ஹேஸ் ட்ரபிள் வித் டைப்பிங். அப்போ கை, கால் பாதிக்கப்பட்டுருந்தா அவங்களால என்ன பண்ண முடியாது? டைப் பண்ண முடியாது அவங்களோட கைய வச்சு. ஸோ ஷி யூசஸ் அன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிய அலிஷா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டிராக் அண்ட் டிக்டேட். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. நீங்க எக்ஸாம்ல இத எழுதும்போது கூட அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. பென்சில்ல அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஸோ அவங்க எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைப் பண்ணாங்க அப்படின்னா, டிராக் அண்ட் டிக்டேட் அப்படிங்க. எ சாஃப்ட்வேர் விச் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹர் ஸ்பீச் இன்டு வேர்ட்ஸ். ஸோ அந்த டிராக் அண்ட் டிக்டேட்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுவாங்க. இவங்க பேசுறத வச்சு இது என்ன ஆகும், தானாவே நம்ம அவங்க ஃபோன்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைப் ஆகும். ஸோ ஸ்பீச் இன்டு வேர்ட்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அலிஷா ஃபீல்ஸ் தட் டெக்னாலஜி ஹாஸ் மேட் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜி தான் என்ன பண்ணியிருக்கு, அவங்கள வந்து இண்டிபெண்ட் ஆக்கியிருக்கு. ஒருத்தரை நம்பி இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த டிராகன் டிக்டேட் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா டேவிட். இன்னொரு எக்ஸாம்பிள், டேவிட் வாஸ் born வித் ஆத்தட்டாய்டு செரிப்ரல் பால்சி. ஆத்தட்டாய்டு செரிப்ரல் பால்சி அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர். இந்த வேர்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி ஹேஸ் பீன் யூஸிங் எ ஹைடெக் கம்யூனிகேஷன். ஸோ அவர் எதை யூஸ் பண்ணார் அப்படின்னா வந்து ஹைடெக் கம்யூனிகேஷன், மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற எய்டு. சின்ஸ் ஹி வாஸ் 8 years old. ஸோ அவர் 8 வயசாக இருக்கும்போதுலேருந்தே அவர் எந்த எய்டை யூஸ் பண்ணுறாரு மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னா ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்டு. ஸோ மாடர்ன் டெக்னாலஜி சச்சஸ் எ லிபரேட்டர் கம்யூனிகேஷன். லிபரேட்டர் கம்யூனிகேஷனாக சுதந்திரமாக யார் கூட யார் வேணாலும் என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு மக்களோட லைஃப்பை வந்து ஈஸி பண்ணியிருக்கு. என்னென்ன டிவைஸ் அப்படின்னா வந்து ஏசிடிஐவி கண்ட்ரோலர், ஏஏசி, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எழுதினாலே போதும், எக்ஸாமில் கண்டிப்பாக மார்க்கு குறையவே குறையாது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கீவேர்ட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம கதையாக எழுத மாட்டோம், மார்க்கும் ஈஸியாக கெயின் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ண பாருங்கள் 5 மார்க்கில். ஓகே. ஸோ அவங்க என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஏசிடிஐவி கண்ட்ரோலர், ஏஏசி அண்ட் ECO2. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்க கூட ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அண்ட் டு கண்ட்ரோல் ஹிஸ் என்விரான்மெண்ட். கண்ட்ரோல் ஹிஸ் என்விரான்மெண்ட்னா இவங்களால முடியாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு இவங்களுக்கு தோணும்போது இவங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இது பண்ணுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வளரும். மற்றவங்களுக்கு நம்ம நம்பி இல்லை, எப்படியோ டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம அதை வச்சு நம்ம ஒர்க்கை நம்மளே பார்த்துக்குறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இது என்னென்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பண்ணுவார்னா கன்னத்து அசைவுகள், உங்களுக்கு 10th புக்கில் வரும். அதாவது அவர் கன்னத்தோட அசைவை வச்சு அவருக்கு கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, நகர முடியாது அவரால். அதுக்குன்னு ஒரு வண்டி வச்சு தான் அவர் வந்து மூவ் பண்ணி போவார். ஸோ அவர் கன்னத்து அசைவுகளை வச்சே என்ன பண்ணுவார், அவரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்டான நேம் இது. லாஸ்ட் இஸ் பவர், அதாவது அவர் பேசுகிற திறனை இழந்துட்டார். ப்ளஸ் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் நர்வஸ் டிசீஸ், நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டார். எந்த வயசில் அப்படின்னா வந்து 26 வயசில். பட் ஹி பிகம் ரினோன் ஃபிசிசிஸ்ட் அப்படின்னா வந்து இயற்பியலாளர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவரோட கண்ணும் இருக்கும் இல்லையா, கன்னத்தோட அசைவுகளை வச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ அது வேர்ல்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு மாமேதை தான் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸோ இப்படிலாம் அதாவது டெக்னாலஜி வந்து மக்களோட லைஃப்பை வந்து அவ்வளோ ஈஸி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் பார்க்கலாம். தஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் பீப்புள் ஃபார் லைக் அலிஷா. யாருக்கெல்லாம் டெக்னாலஜி, அதாவது இவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் தான். இன்னும் கோடி மக்கள் இருக்காங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க லைஃப்பை வந்து ஈஸி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் தான். ஸோ யார் சொல்கிறாங்கன்னா அலிஷா, டேவிட், டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், control their environment, study and find jobs. Really, technology is a boon to the disabled. So technology வந்து டிசேபிள்டு உனக்கு கிடையவே கிடையாது. நீ என்ன நினச்சாலுமே உனக்கு அது பாசிபிள் தான். அதுவும் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு எல்லாமே உனக்கு பாசிபிள் தான். உங்களுக்கு கொஸ்டினும் இப்போ ப்ரீஃப் கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வந்து டெக்னாலஜி இஸ் ஏ பூன் டு த டிசேபிள். இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டட் பேராகிராஃப்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேராகிராஃப் வந்தால் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களோட மார்க்கை வந்து யாருமே வந்து குறைக்கவே மாட்டாங்க.
இந்த எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கு தேவையோ வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம இன்னொருத்தருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. ஹாப்பி மார்னிங் விஷஸ். தேங்க் யூ டு ஆல். பை.